எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த தொப்பூரில் ஆக்சிடெண்ட் ஆகினே இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி நடக்குதுன்றத நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓகேங்களா? முக்கால்வாசி எதனால் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா காரு. ஓகேங்களா? ரெண்டாவது லாரி. ஓகேங்களா? மூணாவது எதனா ஒரு விதத்தில் பைக்கு. ஓகேங்களா? பஸ்ஸு. ஓகேங்களா? இது 3 4 தான் அந்த வழியில் வருது. ஓகேங்களா? ஆனால் முக்கியமான காரணம் அந்த ரோடு. ஓகேங்களா? அங்கே பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. பத்தாததுக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெட்ட இதுவாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தோணுது அந்த ரோடுனால் வர பிரச்சனை ரொம்ப டவுன். ஓகேங்களா? ரொம்ப டவுனு. ஓகேங்களா? அதாவது காருக்காரங்க வந்து நானும் கார் ஓட்டிகிட்டு போனேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? 40 20 to 40 அந்த ஸ்பீடில் போனால், பொறுமையாக போனால் ஆக்சிடெண்ட் இல்லாமல் தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? தவிர்க்கப்படலாம் ஆக்சிடெண்ட் இல்லாமல். ஓகேங்களா? ஆனால் லாரியால் பின்னாடி டன்னேஜை வச்சுக்கிட்டு டவுனில் ஆட்டோமேட்டிக் இறக்கணுன்னா என்ன ஆகும்னா, கீரை வந்து இறக்கி பிரேக் அடிக்காமல் ஓட்டின்னு வந்தால் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். ஓகேங்களா? டாப்பு போட்டு, அதாவது நியூட்ரல் பண்ணி விட்டு வண்டியை ஓட்டினா எந்த வண்டியாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகும். ஓகேங்களா? யாரையும் இது குற்றம் சொல்லலை. ஓகேங்களா? டவுனில் வந்து ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸானவங்க இருக்காங்க, புது டிரைவர் இருக்காங்க. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்த இடத்துல அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ரோடு தான். ஓகேங்களா? ரோடு ரொம்ப டவுன் ரோடு, வளைஞ்சி போகிறனால ஆக்சிடெண்ட் கம்பல்சரி நடக்கும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எதனா ஒரு வழிமுறை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? எவ்வளோ டெய்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ உயிர்கள் அடிபடுது, எவ்வளோ வண்டிகள். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த தொப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா ஒரு காருக்காரன் வந்து பண்ண வேலையினால், ஓகேங்களா, ஒரு காருனால் 2 கார் அடிபட்டு 3 லாரி, ஆமாம் 3 லாரி 2 காரு. ஓகேங்களா? அடிபட்டுருக்கு ஒரே ஒரு காரனால். அந்த காருக்காரன் தப்பிச்சிட்டான். ஓகேங்களா? அந்த காருக்காரன் பூந்து போகலான்னு போய் நல்லா இந்த லாரிக்காரனை ஓவர்டேக் பண்ண போய் அந்த லாரிக்காரன் அந்த கார் மேலே இடிக்கக்கூடாதுன்னு போய் லாரி மேலே இடித்து, அந்த லாரி வந்து இன்னொரு லாரி மேலே இடித்து கார் மேலே இடித்து, ஓகேங்களா, கார் மேலே இடித்து முன்னாடி போய் இந்த லாரியில் இடித்து பிரிட்ஜை உடச்சிட்டு கீழே விழுந்து அந்த டிரைவரு என்ன ஆனாருன்னு தெரில. ஓகேங்களா? அந்த லாரி போய் இடிக்கிற, அதாவது பின்னாடி வந்த லாரி இடித்து, ஓகேங்களா, இன்னொரு லாரியில் இடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் சிலிண்டர் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த சிலிண்டரு வெடித்து ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபயர் ஆகி அதுக்கு முன்னாடி போன காரும் அதாவது வெடித்தோடனே ஃபயர் ஆனவுடனே அந்த காரில் இருந்தவங்களும் ஆள் ஸ்பாட் ஆகுது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யாரோ ஒரு கார் பண்ண தப்புனால எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் பாருங்கள். அவன் ஈஸியாக போயிட்டான். ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் நின்று போகிறதுல என்ன தான் வந்ததுன்னு தெரில. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல எப்படி போகணுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ கூட லாஸ்ட் டைம் பஸ்ஸு போய் ஒரு டர்னிங்கில் திரும்பும்போது சடனாக 2 வீலர், அவன் எப்படியும் 100ல் வந்திருப்பான். ஓகேங்களா? 2 வீலரு 90 கூட வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. சடனாக போய் பஸ்ஸு திரும்பும்போது கரெக்டாக 2 வீலர் வரும்போது பஸ்ஸு மேலே ஏறி இறங்கிடுச்சின்னு கேள்விப்பட்டேன். அது கூட பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் 2 வீலர் ரொம்ப ஒஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் ரூல்ஸ் போட்டாலும் 2 வீலருக்கு ஒரு ரூல்ஸை போடுங்க முதல்ல. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் 2 லாரிக்கு நடுவில் 2 வீலர் வந்துட்டு அவர் எப்படின்னா பிரேக்கு சடனாக அடித்தா நிற்காது. ஓகேங்களா? அதனால் உள்ளே போய் மாட்டின்ட்டுருக்காரு. ஃபேமிலியோடு போயிட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க நம்ம ஊருக்கு. என்ன தான் ஆச்சுன்னே தெரில. கொஞ்சம் எல்லோரும் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல எப்படி ஓட்டணும்னு பார்த்து ஓட்டிங்க. இண்டிகேட்டர் போட்டு ஹார்ன் அடித்து, ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நின்று போக பாருங்கள். சடனாக போயிடலான்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது. எதையுமே யோசிக்க மாட்டேறீங்க. இப்போ அந்த லாரி டிரைவர் போயிட்டார். லாரி டிரைவரு, ஓகேங்களா, அந்த லாரி 30 லட்ச ரூபா. அதுக்கு முன்னாடி போய் விழுந்துச்சு பாருங்கள். அந்த லாரி ஒரு லாரி இடித்து நேராக கண்டெய்னர் தாண்டி போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு காருனால எத்தனை வண்டி ஆக்சிடெண்ட். ஓகேங்களா? அவங்க குடும்பத்தை பார்க்கணும். அந்த ஓனர் கஷ்டப்பட்டு அந்த வண்டி வாங்கியிருப்பார். எவ்வளோ பிரச்சனைங்க. ஒரு மோட்டார் தொழிலுன்றது எவ்வளோ பெரிய ஃபீல்டு தெரியுமா? நம்ம என்ன தான் பார்த்து எங்கங்க இங்கே வேலூரில், இப்போ உதாரணத்துக்கு வேலூரில் எடுத்து மகாராஷ்டிரா போயிட்டு சேஃப்டியாக வருவோமான்றது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலைங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வேலை. ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து மகாராஷ்டிரா போயிட்டோம். மகாராஷ்டிராலேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஏன்னா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.
எவ்வளோ சாமியை வேண்டுறோம், எவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து ஓட்டின்னு வரோம். ஆனால் எவனோ ஒருத்தன் பண்ணுறான் பாருங்க, அவனால் வர வேணாம் தான். அவன் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அவன் ஒழுங்காக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டவுனில் நீ என்ன தான் பிரேக் வச்சாலும் நிற்காது வண்டி, ஓகேங்களா? ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்து ஓட்டுங்க. நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு சருன்னு. நான் கூட ஊட்டி போயிட்டு மூணார் போயிட்டு வரேன், சருன்னு வரணும், ஓகேங்களா? சரு வரும்போது நான் ஆப்போசிட்டில் வர வண்டி நீங்கள் சரன்னு வந்துடுறீங்க. ஆப்போசிட்டில் பஸ்ஸோ லாரியும் வரும்போது நீங்கள் தான் இடிப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் இடிக்கும்போது அந்த வண்டி அண்ணால பள்ளத்தில் எதிரில் வர பின்னாடி வர வண்டியிலே ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்து சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக ஆகுது, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க.